அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எத பத்தி பார்க்க போனா, ராம தூதனான அனுமன் பற்றியும், அவர் நூல்கள் சங்க நூல்கள்ல எந்தெந்த இடத்துல இடம்பெற்றிருக்கார் பற்றியும், அவர் வழிபாட்டு முறைகளையும் பற்றி பார்க்கலாம். மாருதி, ஆஞ்சநேயர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இந்து தொன்மவியல் அடிப்படையில் ராமனின் பக்தனும் இந்துக்களின் கடவுளும் ஆவார். ராமாயணத்தின் ராமனின் மிக முக்கியமானதொரு பாத்திரமாக வானரப்படையில் இடம்பெற்றிருந்த அனுமன்ய தாய் அஞ்சனை மற்றும் தந்தை கேசரி. அனுமன் பாரம்பரியமாக காற்று தெய்வமான வாயுவின் ஆன்மீக சந்ததி என்றும் நம்பப்படுகிறது. இவரே அனுமனுக்கு ஆன்மீக தந்தையாகவும் குருவாகவும் இருந்து வழிநெறி நடத்தியதால் அனுமன் வாயுபுத்திரன் என்றும் அழைக்கப்படுகிறார். சைவ மரபில் அவர் சிவனின் அவதாரமாக கருதப்படுகிறார். அவரது கதைகள் இராமாயணத்தின் மட்டுமல்ல, மகாபாரதம் மற்றும் பல்வேறு புராணங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளது. அனுமன் ராமன் மீது கொண்ட அளவற்ற பக்தியால் ராமனின் தொண்டனாக விளங்கியவர். வைணவ கோயில்களில் அனுமருக்கு தனி சன்னதியும் உண்டு. அனுமனை வைணவர்கள் திருமாலின் சிறிய திருவடி என்றும் போற்றுகின்றனர். அனுமனை மையமாக கொண்ட பக்தி நடைமுறைகள் நூல்களிலோ அல்லது ஆரம்பகால தொல்லியல் சான்றுகளிலோ முக்கியத்துவம் பெறவில்லை. ராமாயணம் இயற்றப்பட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இது முக்கியத்துவம் பெற்றது. அனுமனின் திறமைகளுக்கு அவரது வாயு வம்சாவளி ஒருவித காரணமாகும். இது உடல் மற்றும் பிரபஞ்ச கூறுகள் இரண்டிற்கும் உள்ள தொடர்பை குறிக்கிறது. சமீப காலங்களில் அனுமன் சிலை மற்றும் கோயில் வழிபாடுகள் மூலம் வழிபடுவது கணிசமாக அதிகரித்து வருகிறது. சக்தி மற்றும் பக்தி ஆகிய இரண்டையும் உள்ளடக்கி அன்பு, உணர்ச்சி பூர்வமான பக்தியுடன் வலிமை, வீர முனைப்பு மற்றும் உறுதியான சிறப்பின் இணையவே அவர் உருவாக்கப்படுகிறார். இலக்கியங்களில் அவரை தற்காப்பு கலைகள், தியானம் மற்றும் அறிவார்ந்த சுக்கங்களின் புரவலார் தெய்வமாக சித்தரித்துள்ளன. அவர் சுய கட்டுப்பாடு, தம்பிக்கை மற்றும் ஒரு காரணத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் முன்மாதிரியாக மதிக்கப்படுகிறார். பாரம்பரியமாக அனுமன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியராக கற்பின் நற்பண்புகளை உள்ளடக்கியவராக கொண்டாடப்படுகிறார். ராமாயணத்தில் பார்த்தோம்னா அனுமனுடைய பிறப்பிடம் கிட்கிந்தை என்று கூறுகிறது. மகரிஷி வேத வியாசர் திருமலையில் உள்ள ஆஞ்சநேயர் திரிமலை அனுமன் பிறந்த இடம் என கூறுகிறார். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் அருகில் உள்ள அஞ்சனேரி அல்லது கர்நாடகா மாநிலம் பொல்லாரி மாவட்டம் ஹெம்பி அருகேயுள்ள ஆஞ்சனத்திரி மலை கிட்கிந்தை என்றும் வரலாறும் கூறப்படுகிறது. வால்மீகியின் ராமாயணத்தின்படி தனது குழந்தை பருவத்தில் ஒரு நாள் காலையில் அனுமனுக்கு மிகுந்த பசி ஏற்பட்டது. வானின் சிவப்பு நிறத்தின் ஞாயிறு உயர்ந்து வருவதைக் கண்டார். அது ஒரு பழத்த பழம் என்று அதை தவறாக எண்ணி அதை சாப்பிட வானின் தாவினார். இந்த புராணங்களில் சொல்லப்படும் தேவர்களின் தலைவரான இந்திரன் அனுமனை தடுத்து தனது வஜராயுதத்தால் அவரது முகத்தில் தாக்கினார். அது அனுமனை அவரது தாடையின் தாக்கியது. உடைந்த தாடையுடன் அவர் இறந்து பூமியில் விழுந்து விடுகிறார். இதனால் அவரது தந்தை வாயு வருத்தமடைந்து காற்றை நிறுத்தி விடுகிறார். காற்று பற்றாக்குறை காரணமாக அனைத்து உயிரினங்களும் பெரும் துன்பத்தை உருவாக்கியது. அனைவரும் இந்த பிரச்சனை சிவனிடம் கொண்டு செல்கின்றனர். அவர் தலையிட்டு அனுமனை உயிர்ப்பிக்க வாயு மீண்டும் அனைத்து உயிர்களுக்கும் காற்றினை அளித்தார். இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டதனால் அனுமனின் உடலும் அதை போலவே மிகவும் வலிமையாக இருக்கும் என சிவன் வரம் அளித்தார். மீண்டும் அவருக்கு வஜ்ராயுதத்தால் தீங்கு ஏற்படாது என இந்திரன் வரம் அளித்தார். இந்திரனுக்கு சேர்ந்த மற்ற தேவர்களான அக்னி தேவனும் அனுமனுக்கு நெருப்பினால் எவ்வித தீங்கும் ஏற்படாது எனவும், வருணன் நீரினால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது எனவும், வாயு காற்றினால் எவ்வித தீங்கும் ஏற்படாது எனவும் வரமளித்தனர். மும்மூர்த்திகளின் ஒருவரான பிரம்மா தேவர் அனுமன் தன்னால் நினைத்த இடத்திற்கு நினைத்த நேரத்தில் செல்லலாம் எனவும், அவரை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் வரமளித்திருந்தார். விஷ்ணு பகவானோ காதா என்னும் ஆயுதத்தை வழங்கினார். எனவே இந்த வரங்களினால் அனுமன் ஒரு சிரஞ்சீவியாகவும் தனித்துவமான சக்திகளையும் பலத்தையும் கொண்டவராகவும் மாறுகிறார். சுந்தரம் காண்டம் எனப்படும் இராமாயண பகுதியின் அனுமன் பின்வரும் வீரதீர செயல்கள் பேசப்படுகின்றன. அனுமன் ராமனை பிரிந்து தவிக்கும் சீதையை காண வன்மார்க்கமாக கடல் கடந்து இலங்கைக்கு சென்றதாக இராமாயணம் கூறுகிறது. சீதையை அசோகவனத்தில் சந்தித்து ராமன் சீதையை தேடி வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியையும் ராமனின் அடையாளமாக அவரது கணையாளியும் அனுமன் தருகிறார். பின்னர் சீதையை சிறைப்பிடித்து வைத்திருக்கும் இலங்கை வேந்தன் ராவணன் அவனது அரசவையில் சந்தித்து சீதையை விடுவிக்குமாறு இல்லாவிட்டால் ராமன் போர் தொடுக்க வேண்டியிருக்கும் என்பதையும் தூதுவதனாக தெரிவிக்கிறார். தூதுவனை மதியாத ராவணன் அனுமனின் வாளின் தீ வைக்க அங்கிருந்து தப்பிய அனுமன் இலங்கை தலைநகரத்தை தன் வாளில் இருந்த தீயால் எரித்து சாம்பலாக்கும்படி செய்துவிட்டு திரும்புகிறார். இலங்கையில் இருந்து திரும்பியவுடன் ராமனை சந்தித்து
கண்டேன் சீதையே என்கிற நற்செய்தியும் ராவணன் சமாதானத்திற்கு உடன்படாததையும் தெரிவிக்கிறார். அனுமன் சொல்லின் செல்வன் எனவும் அழைக்கப்படுகிறார். பின்னர் போர் மூள்கிறது. போரின் சஞ்சீவி மலையை தனது கரத்தால் தூக்கி வந்து போரிலே மயக்கமுற்றவர்கள் நினைவு திரும்பிட வழிவகுத்ததாகவும் ராமாயணம் சொல்கிறது. அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டாந்தாங்க. எதற்காகனா போரில் ராமனது தம்பி லக்வன் காயங்களுடன் மூர்ச்சை அடைய லக்வனை காப்பாற்ற சஞ்சீவி மலையில் இருந்து மூலிகை மருந்தினை கொண்டு வருவதற்காக அனுப்பப்படுகிறார். இதை அறிந்த ராவணன் அனுமனுக்கு பல்வேறு தடைகளை ஏற்படுத்துகிறார். அனுமன் அவற்றை கடந்து சஞ்சீவி மலையை அடைந்தார். ஆனால் அங்கு குறிப்பிட்ட மூலிகையினை அவரால் அடையாளம் கண்டு கொள்ள முயலவில்லை. அன்றைய தினம் முடிவடையும் முன் மூலிகையினை கொணர்ந்தால் தான் லக்வனின் காப்பாற்ற இயலும் என்கிற தருவாயில் அனுமன் பெரியதோர் உருக்கொண்டு சஞ்சீவி மலையினை அப்படியே அடியோடு பேர்த்தெடுத்து வனத்தில் பறந்து போர்க்களத்தினை வந்தடைகிறார். பின்னர் மலையில் இருந்து மூலிகை மருந்து லக்வனுக்கு தரப்பட லக்வன் உயிர் பிழைக்க ராமன் பெருமகிழ்ச்சி கொண்டு அனுமனை கட்டித் தழுவுகிறார். அனுமனை தனது தம்பிகளின் ஒருவராக அன்போடு அறிவிக்கிறார். அனுமன் தனது இதயத்தை திறந்து காட்டுதல். ராவணன் வதம் முடிந்து ராமன் முதலானதோர் அயோத்தி திரும்பி ராமன் முடிசூட்டி பின் தனக்கு உதவி செய்வதவர்களுக்கு தக்க பரிசுகளை வழங்கி கொண்டிருந்தார். அப்போது ராமன் அருகே யாதொரு பரிசினையும் எதிர்பாராத அனுமன் வர ராமன் அனுமனை தழுவிக்கொண்டு அனுமன் செய்த உதவிகளுக்கெல்லாம் எப்பரிசினாலும் ஈடுகட்ட முடியாது என புகழ்கிறார். அக்கணம் சீதையோ ஏதாவது ஒரு பரிசினை தங்கள் நினைவாக அனுமனுக்கு தர வேண்டுமென விளைத்து தன் கழுத்தில் அணிந்திருந்த ரத்தினங்கள் பதித்த விலை உயர்ந்த மாலையை பரிசீலிக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட அனுமன் அந்த மாலையின் பதித்திருந்த ரத்தினங்களை வெளியே எடுத்து அதில் ராமர் சீதை தெரிகிறார்களா என பார்க்கிறார். ஏனெனில் ராமர் சீதையை விட அவருக்கு உயர்வானது வேறொன்றுமில்லை. அதை அறியாத ஒரு சில அனுமனை பார்த்து நகைக்க அனுமனோ அனைவரும் அறியும் வண்ணம் தனது மார்பினை திறந்து அதில் தன் இதயத்தில் குடிகொண்டுள்ள ராமன் சீதை வீற்றிருப்பதை காட்டுகிறார். ராமாயணத்தைப் போல மகாபாரதத்திலும் அனுமன் முக்கிய கதாபாத்திரத்தில் இல்லை. ஆனால் பாண்டவர்களின் ஒருவரான பீமனுக்கு ஒரு வகையின் அண்ணன் உறவு வருகிறது. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்போது காட்டு வழியே பீமன் பயணிக்கும் போது அங்கே வயதிக குரங்கு ஒன்று படுத்து கொண்டிருக்க அதன் வாயில் நீண்டு பீமன் நடந்து செல்லும் பாதையை அடைந்து கொண்டிருந்தது. பீமன் அதன் வாளை தள்ளி வைத்து விட்டு செல்லாம் என எண்ணி வாளை தூக்க யாத்தினித்தான். ஆனால் சிறந்த பலசாலி என பெயர் பெற்ற பீமனாலேயே அக்குரங்கின் வாளினை அப்புறப்படுத்த இயலவில்லை. பின்னர் பீமன் அது சாதாரண குரங்கில்லை என உணர்ந்து அக்குரங்கிடம் மிகுந்த மரியாதையுடன் யாரென வினவிட அனுமன் தான் யாரென்பதை பீமன் அறிய செய்கிறார். குஷித்திர போரின் அர்ஜுனனின் தேரின் பறக்கவிடப்பட்டிருந்த கொடியின் அனுமனின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. இது மானசீகமாக தேரின் பலத்தினை கூட்டியதாக சொல்வார்கள். கண்ணன் போர்க்களத்தின் பகவத்கீதையினை அர்ஜுனுக்கு உபதேசித்த போது அனுமனும் கொடி வழியாக கேட்டதாக சொல்லப்படுகிறது. போர் நிறைவடைந்த பின் அர்ஜுனனும் கண்ணனும் தேரில் இருந்து கீழே இறங்கிய பின் கண்ணன் அனுமனிடம் இதுவரை தேரின் கொடியாக இருந்தமைக்கு நன்றி சொல்லிட உடனே அனுமன் தன் உருவினை காட்டி கண்ணனை வணங்கிவிட்டு கொடியில் இருந்து மறைந்து விடுகிறார். அனுமன் மறைந்த உடனேயே தேர் எரிந்து சாம்பலாகி விடுகிறது. இதை கண்டு அதிர்ச்சியுற்ற அர்ஜுனனை பார்த்து கண்ணன், அர்ஜுனா, இதுவரை போரினால் இத்தேரின் மேல் வீசப்பட்ட அனைத்து கொடியை பானங்களையும் தாங்கி நின்றது என்றால் அதற்கு நானும் அனுமனும் இத்தேரின் இருந்ததுவே காரணம். இல்லாவிட்டால் இத்தேர் எப்போது அப்பானங்களின் சக்தியால் எரிந்து போயிருக்கும் என்றார். லக்வனும் சுக்ரீவனின் இருப்பிடத்திற்கு அருகாமையில் வந்து கொண்டு இருக்கையில் அவர்கள் உண்மையில் யாரென கண்டுகொள்ள சுக்ரீவன் அனுமனை அனுப்புகிறான். அனுமன் அத்தனை வேடத்தில் ராமன் லக்வனை அடைந்து அவர்கள் யாரென வினவுகிறார். ராமன் தாங்கள் யாரென கோரத் தொடங்கியதுமே அனுமன் ராமன் காலில் வீழ்ந்து தன்னை அனுமன் என அறிவிக்க ராமன் அனுமனை கட்டி தழுவிக்கொள்கிறார். அப்போது தொடங்கும் ராமன் அனுமன் நட்பு எப்போதும் என்றென்றும் நிலைத்து திகழ்கிறது. அனுமனின் இதயத்தில் ராமன் எப்போதும் ஒளி வீச திகழ்கிறார். யுகத்தின் கண்கண்ட தெய்வமாக ஆஞ்சநேயர் திகழ்கிறார். சர்வமங்கல காரியானு குலம் என்று ஆஞ்சநேயர் வழிபாட்டின் பலனை குறிப்பிடுகின்றனர். ஆஞ்சநேயர் சன்னதி முன்பு நின்று அவரது மூல மந்திரத்தை 9 தடவை சொல்லி வழிபட்டால் வாழ்வில் மறுமலர்ச்சி உண்டாகும். கடுமையான
வியாதிகளும் குணமாகும். ஆஞ்சநேயரிடம் யார் ஒருவர் மனதை பறிகொடுக்கிறாரோ அவர் மனம் தெளிவடையும். அவரால் சிறந்த முடிவுகளையும் எடுக்க முடியும். ஆஞ்சநேயரிடம் மனம் உருக உருக நம்மை பிடித்த தோஷங்கள் கரைந்துவிடும். ஆஞ்சநேயர் பணிவின் அணிகலனாகவும் ராஜதந்திரத்தின் சாமர்த்தியசாலியாகவும் வாக்கு யுத்தத்தின் வல்லவராகவும் வீரத்தின் நிகர் இல்லாதவராகவும் விளங்கி வருகிறார். அவரை வழிபட்டால் இத்தனை சிறப்புகளும் நமக்கும் நிச்சயம் வந்து சேரும். திருமல ஆலயத்தில் வழிபாடு செய்யும் போது ஆஞ்சநேயரிடம் மனம் விட்டு பேசுங்கள். யாராலும் சாதிக்க முடியாத காரியங்களையும் சாதிக்க வல்லவரான ராமதூதனே, கருணை கடலே, பிரபு, என்னுடைய எல்லா முயற்சிகளையும் வெற்றி தந்து சாதித்து தாருங்கள் என்று கேளுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உற்சாக நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.